புவனாஸ் கிரியேட்டிவ். மைதா மாவு, பெருஞ்சீரகம், உப்புத்தூள், சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், வெட்டி வச்ச கிழங்கு, வெட்டி வச்ச வெங்காயம், இது எல்லாத்தையும் விரகிட்டு தண்ணி தெளித்து மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு ஒரு சிறு துண்டை பிள்ளையாருக்கு பிடிச்சு வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பேன் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சதும் கிள்ளி போட்டு எடுக்கிறனாலையோ என்னவோ இதுக்கு கில்லுருண்டைன்னு பேருங்க. அந்த காலத்து எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக அம்மா பண்ணி தருவாங்க. எங்களுக்கு செய்யும்போது மொறுமொறுப்பாகவும் ஆச்சிக்கு செய்யும்போது கொஞ்சம் சாஃப்டாகவும் எடுத்து கொடுப்பாங்க. நிறையா நேரங்களில் தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இது செஞ்சு தருவாங்க. மழை எப்போல்லாம் பெய்யுதோ அப்போ ஓடி போய் அம்மா கிட்ட அம்மா கில்லுருண்டை செஞ்சு தாம்மான்னு கேட்ட உடனேயே டக்குன்னு செஞ்சு தருவாங்க. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்ங்க, நான் செய்யும்போது இதில் சேர்த்துருக்கிறது கிழங்கு எக்ஸ்ட்ராவாக, பெருஞ்சீரகம். ஆனால் அம்மா அது ரெண்டும் சேர்க்காமல் செய்வாங்க. அதே நேரத்தில் இது செய்கிறதுக்கு வசதி இல்லாட்டி கூட அம்மா சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு வெங்காயத்தை நீளமாக வெட்டிட்டு அதில் கொச்சிக்காத்தூள் மீன்ஸ் மிளகாத்தூள், உப்புத்தூள் சேர்த்து விரகிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு தயிர் சாதத்துக்கு வச்சு தருவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மைதா மாவு உடம்புக்கு கொஞ்சம் கெடுதல் அப்படின்னா கூட என்னைக்காவது ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்றது தப்பு இல்லைன்னு தாங்க எனக்கு தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லணுங்க, இந்த பேன் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன்னு அக்கா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க என்னோடய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு கிஃப்டாக. இது மட்டும் இல்லை, இதை தாண்டியும் இன்னும் நிறைய விஷயங்களும் அவங்க எனக்கு பண்ணியிருக்காங்க கிஃப்டாக. அதெல்லாம் பிறகு 1 by 1 நான் சொல்கிறேங்க உங்களுக்கு. இது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம். தேங்க்யூ.